அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய தினம் 20ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலே முதலிலே முக்கியமாக நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ நண்பர்களுக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 6 வருடங்கள் இடம்பெற்ற நிலையில் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, அதே நேரம் கிறிஸ்தவ நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இனிய உயிர்த்த ஞாயிறு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் காணொலிக்குள்ளே செல்ல தயாராக இருக்கின்றோம். இன்றைய கிழக்கு மாகாணத்திலே கால் பதித்த அர்ச்சுனா எம்பி, அதே போல இன்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 விடயங்களும் இன்றைய நாளிலே அரசியல் பரப்பிலே மிக ஆழமாக பேசப்படுகின்றன. இந்த 2 விடயங்கள் தொடர்பிலும் ஏனைய அரசியல் விடயங்கள் தொடர்பிலும் அர்ச்சுனா எம்பி சொன்ன விடயங்கள் தொடர்பிலும் பேச தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் முதலாவதாக நாங்கள் இன்றைய நாளிலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே பல்வேறுபட்ட விடயங்களை சொல்வதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அண்மையிலே தகவல் வெளியிட்டிருந்தார். இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் வெளிப்படுத்தப்படுவார்கள் என்றொரு உண்மையை சொல்லியிருந்தார். அவர் சொன்ன விடயம் தொடர்பாக இன்றைய தினம் ஜனாதிபதி கடந்த காலங்களிலே விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவை உருவாக்கி அதிலே விசாரணைகளை செய்யுமாறு தகவல் வழங்கியிருந்தார். அதே போல கடந்த காலங்களிலும் இதிலே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த விடயம் தொடர்பிலே முக்கியமான அறிக்கை ஒன்று இன்றைய நாளிலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படையில் இனிமேல் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான ஆழமான விசாரணைகளை முன்னெடுக்க தயாராக இருக்கின்றது என்ற விடயத்தையும் நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்கின்றோம். அதே போல நண்பர்களே, இன்றைய நாளிலே திருகோணமலைக்கு சற்று முன்னர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்திருக்கிறார். அவர் சில பல விடயங்களை பேசியிருக்கிறார். திருகோணமலையை பொறுத்த வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணம். நாங்கள் இன்றைக்கு திருவோணமலைக்கு எங்களுடைய சுயேட்சை குழு எங்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவது சம்பந்தமாக ஏற்கனவே பசு சின்னத்திலையும் வண்டில் சின்னத்திலையும் 2 சுயேட்சை குழு திருகோணமலை மாவட்டத்தின் உப்புவழி பிரதேச சபையிலையும் மற்றது பட்டினம் சூழல் பிரதேச சபையிலையும் அவர்கள் ஏற்கனவே நொமினேஷன் தாக்கல் செய்திருந்தவர்கள் ஊசி சின்னத்தை எடுக்கவில்லை. இப்போது நாங்கள் திருவோணமலைக்கு வந்ததன் நோக்கம் அந்த 2 சுயேட்சை குழுவையும் எங்களுடைய பஃப்ரா அல்லது எங்களுடைய ஊசி கட்சிக்கு உள் வாங்குவதற்கான ஒரு ஆரம்ப கட்ட ஒரு டிஸ்கஷன் ஒன்றுக்காக தான் வந்திருந்தாங்க. இந்த டிஸ்கஷன் சார்பாகத்தான் அமைந்திருந்தது. முக்கியமாக அவர்கள் கேட்ட விடயம் வடக்கு கிழக்குண்ட இணைப்பு சம்பந்தமாக, முக்கியமாக இந்த கட்சி வடக்கு கிழக்கில் இணைக்கப்படுறது சம்பந்தமாக, வடகிழக்குக்கு விஸ்தரிப்பு சம்பந்தமாக கணக்க சந்தேகங்களை கேட்டிருந்தவர்கள் தெளிவாக சில விடயங்களை சொல்லியிருக்கிறோம். கட்சி ரெஜிஸ்டர் பண்ணப்படும் போது அவர்களும் உள்வாங்கப்பட்டு ஒரு பெரிய கட்சியாக, வடக்கு கிழக்கு இணைந்த கட்சியாக நாங்கள் போடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு. அதுக்கு அவர்கள் என்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறேன், அவர்களுடைய நிலைப்பாட்டையும் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு நாட்களில் அதன் முடிவுகள் அறிவிக்கப்படும். பொறுத்தவரை நண்பர்களே, உப்புவழி பிரதேச சபை ஒரு முக்கியமான பிரதேச சபை. நகரமும் சூழலும் அல்லது பட்டணமும் சூழலும் சொல்லக்கூடிய பிரதேச சபை. அதே போல திருகோணமலை மாநகர சபையும் ஒரு முக்கியமான சபை. கடந்த காலங்களிலே திருகோணமலை நகர சபையாகவும் திருகோணமலை உப்புவழி பிரதேச சபையாகவும் இருந்த இந்த 2 சபைகளும் இப்பொழுது புதிய இடங்களை உள்ளிருத்து திருகோணமலை உப்புவழி பிரதேச சபையானது ஒரு புதிய இடங்களை உள்ளிருத்து பிரதேச சபையாகவே இருக்கிறது. அதே போல நகர சபையானது மாநகர சபையாக மாற்றம் பெறுகிறது. இந்த மாநகர சபையாக மாற்றம் பெறுவது என்பது சிங்கள கட்சிகளை சார்ந்தவர்களை அங்கு மேயராக மாற்றுவதன் நோக்கத்தின் அடிப்படையில் இந்த விடயங்கள் சொல்லப்பட்டதாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. அந்த விடயம் மாற்றியமைக்கப்பட்டதாக. எது எவ்வாறு இருப்பினும் இந்த மாநகர சபையாக மாற்றப் போகின்ற விடயம் ஒன்றும் இருக்கிறது. தேர்தல் நிறைவடைந்தவுடன் திருவண்ணாமலை மாநகர சபையாகிறது. இது ஒரு முக்கியமான விடயம். இந்த இன்னொரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்ட அடிப்படையிலே இன்றைய தினம் திருகோணமலைக்கு விஜயம் இருக்கின்ற ராமநாதன் அர்ச்சுனா எம்பி ஒரு முக்கியமான விடயத்தை பேசியிருக்கிறார். அதாவது திருகோணமலையிலே அரசியல் கட்சி என்று சொல்லும் போது உப்புவழி பிரதேச சபையை பொறுத்தவரையில் இங்கு களம் காண்பவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போது இல்லாதபடியால் தமிழரசு கட்சி களம் காண்கிறார்கள். அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த இருவரும் சக்திகள் பிரிந்த அடிப்படையில், அதாவது தமிழரசு கட்சி தனித்தாக கேட்க, அதே போல
ஏனைய கட்சிகள் ஒன்றிணைந்து சங்கு சின்னத்திலே களமிறங்குகிறார்கள். அப்ப இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பசு சின்னத்துல ஒரு சுயேட்சை குழு களமிறங்கி இருக்கு, இன்னொரு சுயேட்சை குழு வண்டில் சின்னத்துல முற்றுமுழுதாக பெண்கள் களமிறங்கி இருக்காங்க. அப்ப இந்த 2 சுயேட்சை குழுக்களையும் ஒன்றிணைப்பதற்காக இப்பொழுது ராமநாதன் அர்ச்சுனா எம்பி பேசியிருக்கிறார். அப்ப அந்த சுயேட்சை குழுவோடு சம்பந்தப்பட்டவர்கள் ராமநாதன் அர்ச்சுனா எம்பியோடு பேசிய விடயம் வடகிழக்கு ஒன்றாக இந்த கட்சிகள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அர்ச்சுனா சொன்ன விடயம் என்னென்று சொன்னால், மிக அண்மை காலத்திலே தங்களுடைய ஃபெப்ரா என்று சொல்லப்படக்கூடிய அர்ச்சுனா எம்பியின் கட்சியானது அந்த குழுவானது கட்சியாக பதியப்பட போகிறது. எதிர்காலங்களிலே கிழக்கு மாகாணத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என்ற விடயத்தை உறுதியளித்திருக்கிறார். எனவே ஒரு சில நாட்களிலே சில வேளைகளில் இந்த வண்டில் சின்னமும் அதே போல இந்த பசு சின்னமும் ஒன்றிணைந்து அர்ச்சுனா எம்பியோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. 2 சுயேட்சை குழுக்களும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கிறது. 2 சுயேட்சை குழுக்களும் சில வேளைகளில் ஊசி சின்னத்திலே களமிறங்கி இருந்த அர்ச்சுனா எம்பியின் சுயேட்சை குழு பட்டியலானது அல்லது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை அடுத்து சில வேளைகளிலே இந்த 2 சுயேட்சை குழுக்களும் ஊசி சின்னத்திலே அர்ச்சுனா எம்பியோடு கைகோர்க்க வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற விடயத்தை நான் இப்பொழுதே சொல்லிக் கொள்கின்றேன். அதே போல அர்ச்சுனா சில பல கேள்விகளுக்கும் பதில் வழங்கியிருக்கிறார் ஊடகவியலாளர் சந்திப்பிலே. அதாவது அர்ச்சுனாவிடம் கேட்கிறார்கள், நீங்கள் எதிர்வரும் காலங்களிலே எந்த கட்சிக்கு ஆதரவு வழங்கப் போகிறீர்கள் கேட்கும்போது சொல்கிறார், நாங்கள் தூய தமிழ் தேசிய அணியை கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்குத்தான் எங்களுடைய ஆதரவு என்ற விடயத்தை அர்ச்சுனா எம்பி சொல்லி இருக்கிறார். அதாவது கடந்த காலங்களிலே அவர் ஆரம்பத்தில் எங்களுடைய ஜனாதிபதிக்கு வாக்களிக்க சொன்னாலும் பின்னர் சொன்னார், அந்த ஜனாதிபதியின் கட்சியின் கொண்ட அதிருப்தி காரணமாக அவர் சொன்னார், தொடர்ச்சியாக தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகளோடு தான் ஒன்றிணைவதாக சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையிலே அவர் ஒரு சில ஆசனங்கள் கிடைக்கின்ற இடத்திலே தான் முழுமையாக தமிழ் தேசியம் பக்கம் சார்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சிக்கும் அதே போல அந்த கட்சியோடு இணைந்த அனைவருக்கும் தான் ஆதரவு வழங்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இது சில வேளைகளில் சில இடங்களில் வேறு கட்சிகள் ஆட்சி அமைத்தால் தான் தமிழ் கட்சிகளுக்கு மாத்திரம்தான் முன்னுரிமை வழங்கப் போவதாக சொல்லியிருக்கிறார். அவர் முற்றுமுழுதாக சொல்லியிருக்கிறார், அனுரகுமார திசாநாயக்கவோடு இணைய மாட்டேன் என்ற விடயத்தை மிக ஆழமாக அர்ச்சுனா எம்பி சொல்லியிருக்கிறார். அது ஒரு விடயமும் இன்றைய நாளிலே திருகோணமலையிலே அரங்கேறுகிறது. இந்த திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் திருகோணமலை மாவட்டத்துக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த வண்டில் சின்னமும் பசு சின்னமும் சில வேளைகளிலே உப்புவழி பிரதேச சபை உள்ளிட்ட அதே போல நகரத்திலே மாநகர சபையிலே சில பல ஆசனங்களை கைப்பற்றும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்ற இடத்திலே இந்த அர்ச்சுனா எம்பி வந்து சேர்ந்திருப்பது என்பது ஒரு பாரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அதே நேரம் இன்னொரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். அர்ச்சுனா எம்பியிடம் இன்னொரு விடயத்தையும் கேட்கிறார்கள் ஊடகவியலாளர்கள். அதாவது இந்த அரசாங்கம் வந்து உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பில் விசாரணையை முன்னெடுத்து கைது செய்யுமாண்ட கேள்வி கேட்டதுக்கு அவர் சொல்றார், என்ன சொன்னார், இந்த விசாரணைகள்லையும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பில் வந்து தனக்கு நம்பிக்கை இல்லைன்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். என்று சொன்னால் இந்த தேர்தல் காலத்தில் வந்து ஒரு விளையாட்டாகத்தான் இந்த விடயத்தை பார்ப்பதாகவும் சொல்லியிருக்கார். என்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு சத்திய கடிதாசி ஏற்கனவே அசாத் மௌலானா, அதாவது ஏற்கனவே நாங்கள் கடந்த காணொலியில் சொல்லியிருந்தோம், பிள்ளையாண்ட செயலாளராக இருந்த அசாத் மௌலானா ஐக்கிய நாடு சபைக்கு ஒரு சத்திய கடிதாசியை சமர்ப்பிச்சிருக்கார். அந்த சத்திய கடிதாசியை வச்சு இலங்கையில் கைது செய்திருக்கலாம். இருந்த பொழுதிலும் அவர்கள் கைது செய்யாதபடியா இந்த விசாரணைகளில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த நாட்களிலே இன்றைய நாளில் இந்த 2 விடயங்களும் ஒரு பிரதானப்பட்ட விடயங்களாக இருக்கின்றன. எனவே இன்னொரு காணொலியிலே மீண்டும் சந்திப்போம். அனைத்து கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் இனிய உயிர்த்த ஞாயிறு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் செந்தூரன்.